கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக வாலிப தங்கச்சிமார்கள் என்கிட்ட கேட்கிற ஒரு விஷயம், தம்பிமார்களும் கேட்கிற விஷயம், நாங்க கிறிஸ்தவர் லவ் பண்ணலாமா பாஸ்டர்? அது போல ஊழியக்காரர்களை லவ் பண்ணலாமா பாஸ்டர்? அது போல இன்னைக்கு புறஜாதி பிள்ளைகள் ஏன் வேதத்திலே இருக்கே பாஸ்டர், ரூத் உள்ள வந்தாங்க, அது போல இன்னைக்கு யாக்கோபு வந்து ராக்கேல நேசிச்சாரு அப்படின்னு நிறைய பிள்ளைகள் வேதத்தில் உள்ள வசனங்களை வச்சு என்கிட்ட கேட்கிற பிள்ளைகள் இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. அம்மா, நம்ம வந்து தேவனை அறிந்த பிள்ளைகள், தேவனுடைய தரிசனத்தை பெற்ற பிள்ளைகள். எப்ப ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவியானுடைய பாருங்க அபிஷேகத்தை பெற்றீங்களோ அன்னைக்கே கர்த்தர் உங்களை ஊழிய பாதையில வேறு பிரிச்சுட்டாரு, உலகத்துல இருந்து வேறு பிரிச்சுட்டாரு. அது போல அவருடைய சித்தத்துக்கு தான் நம்மளை செய்ய அவர் வச்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நம்ம உலக பாவத்துல இருந்து வெளியில வந்துட்டு இன்னைக்கு இந்த உலக லவ்வுக்குள்ள அடிமையா எதனால ஆகிறோம்னா கண்களின் இச்சையினால. இன்னைக்கு நீங்க ஒரு பொருளை பாக்குறதால அதை சிந்தையில கொண்டு இந்த உலகத்தினுடைய லவ்ன்றது இச்சை தான். ஏன்னா இன்னைக்கு லவ் பண்ணி அநேக பிள்ளைகள் தங்களுடைய சரீரத்துல பாவத்துக்கு உடன்பட்டு இருக்கிறத நிறைய பிள்ளைகளுடைய வார்த்தைகளை நான் கேள்விப்படுறேன். ஆனா இதுக்கு ஒரே சாத்தா பயன்படுத்துற ஆயுதம் என்னன்னா அதுதான் லவ். இன்னைக்கு ஊழியக்காரர்களை நம்பி ஏமாந்தவங்க இருக்கிறீங்க. ஆனா உண்மையுள்ள ஊழியக்காரங்க இந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. தேவனுடைய வேஷத்தை போட்டு தரிசனத்தை அவருடைய பாருங்க நாமத்தை தரித்துக் கொள்ளுகிற ஊழியக்காரர்களுக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா தேவனால அழைக்கப்பட்டவங்க, தேவனுடைய தரிசனத்தை பெற்றவங்க கடிந்து கொள்ளுதலோட இருப்பாங்களே ஒழிய எப்பொழுதும் அவங்க இச்சைகளுக்கு அடிபட்டு போறது கிடையாது. ஏன்னா இந்த வார்த்தை அவங்களை பாதுகாக்கிறது. ஆனா இன்னைக்கு உங்களை வந்து லவ்ன்ற போர்வையில யாரும் உங்களுக்கு கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், தேவனை அறிந்த பிள்ளைகளா இருக்கட்டும், உங்களுக்கு போதிக்கிற ஊழியர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் உங்களை ஒரு பாவத்துக்குள்ள விழத்தள்றதுக்கு அவங்க காரணமா இருக்கிறாங்கன்னா அவங்க தேவனுக்கும் அவங்களுக்குமான உறவு எங்கேயோ ஒரு இடத்துல விரிசல் பட்டிருக்கிறத நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அதான் 2 பேருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்துல 13 சொல்லுது, இவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சங்களுமா இருந்து உங்களோட விருந்துண்மையில் தங்கள் வஞ்சனைகளினாலே உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். அப்படின்னா தேவனுடைய வருகையை குறிச்ச பாரம் இல்ல, ஆத்துமாக்களை குறிச்ச பாரம் இல்ல, தங்களுடைய சரீரத்தினுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கிறதுக்கு இவங்க ஆயத்தமா இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆனா இப்படிப்பட்டவங்களுக்கு எப்படிப்பட்ட காரியம் சம்பவிக்கும்னா அதே அதிகாரத்துல 20-21 படிச்சீங்கன்னா கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுகிறதை பார்க்கலாம். அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். தேவனுடைய நாமத்தை சொல்லி ஒரு ஆத்மாவை கெடுக்கிறதுக்கும், தேவனுடைய நாமத்தை சொல்லி ஒரு ஆத்மாவை பாவத்துக்கு உட்படுத்துகிறதுக்கு நானா இருந்தாலும், இதை பார்க்கிற நீங்களா இருந்தாலும், காரணமா இருந்தாலும் உங்களுடைய முடிவு மிக மோசமா இருக்குன்னு சொல்லி இங்க பேதுரு பாருங்க எழுதுறார். அதனால எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த லவ்வை நீங்க விட்டுட்டு உலக ஆசைகளை விட்டுட்டு உங்க சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய சித்தத்துக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய தரிசனம் ஒருபோதும் பொய் சொல்லாது. உங்களுக்கான விழாவை கர்த்தர் எப்பவோ நீங்க பூமியில உருவாகிறதுக்கு முன்னாடியே அவரும் முன்குறிச்சிட்டாரு. தேவன் கொடுத்த ஆலயத்தை நீங்க கெடுக்காதீங்க. யாரை நம்பி